ஒரு காலத்துல தமிழக அரசியல் களத்துல கொடிகட்டி பறந்தவர் பி.எச். பாண்டியன். சட்டசபைக்கு நீதிமன்றத்தையும் தாண்டி வானளாவிய அதிகாரம் உண்டுன்னு குரல் கொடுத்தவர் தான் இவரு. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே இருக்கிற கோவிந்தபேரி என்ற இடத்தை சேர்ந்த வழக்கறிஞரான பி.எச். பாண்டியன் 1972ஆம் ஆண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கின போதே அந்த கட்சியில இணைஞ்சவர். அதிமுக வழக்கறிஞர் அணியுடைய மாநில தலைவராக பொறுப்பு வகித்தவர். அதன் பிறகு 1977ஆம் ஆண்டு, 1980ஆம் ஆண்டு, 1984ஆம் ஆண்டுன்னு தொடர்ச்சியா அதிமுக சட்டமன்ற உறுப்பினரா பணியாற்றியவர். 1989ஆம் ஆண்டு அதிமுகவில் இருந்து பிரிஞ்ச வி.என். ஜானகி அணியில வெற்றி பெற்ற ஒரே சட்டமன்ற உறுப்பினர் இவர்தான். நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பதவி வகிச்சாரு. 1980ஆம் ஆண்டிலிருந்து 85ஆம் ஆண்டு வரைக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை துணைத் தலைவரா பதவி வகிச்சார்.